அருவாளால ஆளை மட்டும் இல்ல சீட்டையும் போடுவோம்ல. சீட்டு போட்டியா? நல்லா போட்ட போ. ஏண்டா அபிஷ்டு தங்கச்சி வாமா 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 வா. மா சீட்ல அருவா போட்டிருக்கேன், போய் உட்கார் போ. வேலு கை பட்டிச்சு, வாழ்க்கை கெட்டிச்சு. ஆனா போற்ற வேண்டியதுதான். கை படல இல்ல மாமா. ஏண்டி எப்படி உரசற? உன் பொண்டாட்டி நான் வரசாம வேற யாரு வரசவா? ஹலோ, அங்க ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, இங்கேயும் படணும். பட்டது பத்தலையா மாமா? போடி போய் உட்கார் போடி. கொஞ்சம் தள்ளு மாமா வாங்க. என் பொண்ணை தொடாத கை நானும் தொட மாட்டேன். மானஸ்த இது வேற. வாங்க அத்தை. ஏ அப்துல்லா பாண்டே வந்துட்டே வெத்தல பாக்கு சார். வா நீ வா. அடுத்து நீ யாரியா? லிஸ்ட்லயே இல்ல. டிடிஆர் கிட்ட நக்கலா? டேய் எனக்கு டிஆர் தெரியும். அது யாரா டிடிஆர்? நான் தான். எதுக்கு செயினை பிடிச்சி இழுத்தா? யோ எங்க ஊர்ல ட்ரெயின் நிப்பாட்டினா நாங்க ஏன் செயினை பிடிச்சி இழுக்கிறோம்? இழுத்தல்ல, அப்ப அபராத தொகையும் டிக்கெட் பணத்தையும் கொடு. பணமா? பணம் இல்லையா? அப்ப கீழே இறங்கியா? இறக்கி விட்டுறியா நீ? ஏய் அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க மன்மோகன் சிங்கையா. என்னது? இந்த மண்ணோட சிங்கையா. இந்த மண்ண ஆண்டவர், எங்க மனசு ஆண்டவர், இந்த மாநிலத்தையே. ஏய் ஸ்டாப். நீ சொன்னதுக்காக நான் விடுறேன். மண்ண ஆண்டவரா இருந்தாலும் என்கிட்ட டிக்கெட் வாங்கினா தானே இந்த மண்ணைய தாண்ட முடியும். அவங்கிட்ட என்னையா பேச்சு? அந்த துண்டு எடுத்து விரிங்கடா. இதாயா கிளப்பு வண்டிய அடிங்கடா மேலத்த. ஐயோபா ஏம்பா ஊரே திரண்டு வந்து மேலத்தாளத்தோட வழி அனுப்பி வைக்குது. அவர் அவ்வளவு பெரிய ஆளா? நீ வேற. அவன் பண்ணுன அலும்பால ஊரை விட்டு போனா போதும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. என்னது? ஊரை விட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்களா? ஆமா, எங்க ஏதாவது காரணத்தை சொல்லி எங்க அண்ணன் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட போறாருன்னு ஊருக்காரங்க எல்லாம் பயந்துட்டாங்கல்ல. அப்படி அவன் என்னதான் பண்ணா? கைய கொடு சொல்றேன். அழகான கிராமம், அமைதியான ஜனங்க, அது அப்படியே இருக்க விட்டானா அவன்? வள்ளி வள்ளி ஓடாத. ஏய் ஏய் வள்ளிமா நில்லுமா. தேர்தலில் என்னை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் நீங்கள் ஓட்டால் அடிக்க வேண்டும். ஐயா அம்மா, உங்களார ஓட்டால் அடிச்சாங்க. இது எதிர்க்கட்சிக்காரர்கள் திட்டமிட்டு செய்த சதி. நல்ல வேலை ஆளுங்கட்சி. அக்கா இப்ப தண்ணி தர போறே இல்லையா? ஒரு டீ கொண்டு வந்து பார்க்க விட மாட்டேன். டிவி தூக்கப்பட்டு உடைக்கத்தா போற. நீ பாத்துட்டே இரு. உள்ள என்னவா ஆம்பளை சத்தம்? மாமா தான்ப்பா. அதானே பார்த்தேன். மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கம்மா. நீ எல்லாம் ஒரு மாமன். அதெல்லாம் 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் மானத்தோட வாழ்றோம். ஏய் நான் கோழிக்காக வந்தேன்டி. மாமா மாட்டிச்சு வந்து பிடிச்சுக்கோ. தள்ளிக்கோ. தள்ளிக்கிறவா? தள்ளிடுவல? இது இது தள்ளிடுவல? வா பிடிச்சுக்கோ. கைக்கு கிடைச்ச கோழியை விட்டுட்டியாடி. அப்பா வீட்ல யாரும் இல்ல. நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வை. சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெறும் பேச்சு மட்டும்தான். அட நினைச்சத வந்துட்டியா? இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு. விடுன கோழி மிதிச்சு செத்து போச்சுரா. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தாளி வேலு. விருந்தோம்பலோ. என்ன வேலை? ஏன் வீட்டுக்குள்ள இருந்து ஓடியாரா? நீ எங்கயா போன? இந்த விளக்கு ரிப்பேரா போச்சு, சரி பண்ணிட்டு வந்தேன். தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சுதான் பண்ணேன். அப்ப உள்ள போய் புடி. ஏய் கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. வள்ளே
இவ்வளவும் ஒரு கோழிக்காவா? என் தங்கச்சிக்காக. தங்கச்சிக்காகவா? ஆமா, தங்கச்சி ஆசையா வளர்த்த கோழி. கிடைச்சிச்சேனே. பிடிச்சிட்டோம்ல. இதுக்கே வாயில கைய வச்சா எப்படி? அண்ணனு தங்கச்சி சேர்ந்துட்டாங்க. ஊருக்கு மட்டும் இல்ல, ஊர்ல கிணத்துக்கு இந்த ஆபத்து. வேலு, பாலை சொசைட்டில ஊத்தியாச்சு. பணத்தை கொண்டு போய் சீட்டு கம்பெனில கட்டியாச்சுப்பா. ஏய், என்னப்பா தண்ணியில எடுத்து கீழே ஊத்திக்கிட்டு இருக்க? வேணா விடுங்கடா, சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ முதல்ல சொல்லுனே. கிணத்துக்குள்ள தங்கம் இருக்குடா. சத்தியமா? என் தங்கச்சி காவேரி மேல சத்தியமா. நம்ம ஒரு கிணத்துல ரங்கம் இருக்கா? வேலு தங்கச்சி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. ஆனால நம்ம வேலு மனசு தங்கமியா கணக்குன்னு வச்சுக்காம ஊரையே ஒன்னா கூட்டி பங்கு போடுறான் பாரு. பவுனு ஊருதுன்னு தெரிஞ்சுதான் பாட்ட முப்பாட்டங்க நம்ம ஊருக்கு பவுனூர்னு பேர் வச்சிருக்காங்க. வேலு, இது ஊருக்கு பால் ஊத்துற கை, வெறும் தண்ணியில இறக்க கூடாது. டேக் தி ரெஸ்ட், see the next. சீக்கிரம் ஏற. டேய் தங்கண்டா, தங்கம் மில்லுது. தங்க அங்கலடா, இந்த ஆளு பௌர்ணமி டாப்டா. கொய்யால அவன நிறுத்துங்கடா டேய் பைத்தியக்காரங்களா, வெக்கமா இல்ல? இப்படியே இறைச்சா எப்படா இறைச்சி முடிக்கிறது? பம்பு செட் வச்சுக்கிறீங்கடா. வாடி, அங்க போட போறது பிடிக்கலாம். நீ போடுறே. இப்படி பிடிச்சா எப்படி நந்தா பிடிக்கணும். முதல்ல நீ அங்கத்த போடுறே. தங்கத்தை நான் பாத்துக்கிறேன். நீ டேய் வண்டியை ஓடிச்சாதீங்கடா. கிடைச்சிருச்சே. தங்கை கிடைச்சிருச்சு. ஏய் எங்க? தங்கச்சி தங்கம், தங்கம் கிடைச்சிருச்சே. டேய், 200 ஓவா மோதிரம். இதோ போய் தண்ணிக்கு அடியில தங்க இருக்குன்னு சொல்லி ஊரே கூட்டி கும்மி அடிக்க வச்சுட்டியாடா. இது என் சென்டிமெண்ட் மோதிரம். என் அண்ணன் எனக்காக முதல்ல வாங்கி கொடுத்தது. இருந்தாலும் நீ ஊரை கூட்டின மேட்டர் சூப்பர். ஐ லைக் இட். நல்லா இருக்கா? ஊரே சேர்ந்து அண்ணனை சாத்துல 2 நாளைக்கு பிறகு இருட்டினக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வந்துச்சு. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமரல கூட பார்க்கல தம்பி. கரெக்டா சொன்னீங்க. இந்த அண்ணன் தங்கச்சி அந்த பாசமலர் படம் பார்த்த கதை தெரியாது. என்னம்மா அண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. அப்ப ஆபரேட்டர், எஸ். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடும்பா. பார்த்த சீனையே திரும்ப எத்தனை தடவை பாக்குறதே? ஐரே, அஞ்சருக்குள்ள வண்டி விட்டு படம் 5 நாள் தான் ஓடிச்சு. அதை நீ 6 தடவை பார்க்கல? ஓடிட்டு பாரியா? எத்தனை தடவை ஒரு சீனை பாக்குறது? இது யாரு? இதே தியேட்டர்ல நீ தானே முன் சீட்ல காலை விட்டு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு, பார்த்து பேசியா? நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். ஏ ஆபரேட்டர், தங்கச்சி ஆசைப்பட்டு கேக்குது, போடுவியா? நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன். ஒன்ஸ் மோர். நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்த்தேன். ஒன்ஸ் மோர். ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ரீலியே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே நீ இந்த தியேட்டர் பக்கமே வந்துடாத. ஐயோ ஐயோ, இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்கானே, ஊரு ஒண்ணு சொல்லலையா? சொல்றனாலும் வந்துச்சு. 18 பண்டி கலந்துக்கிற நம்ம பவுனூர் ஓட்ட பந்தயத்துல வருஷம் முதல் பரிசு தட்டி செல்லும் பவுனூர் தங்கம் ஓட்ட பந்தயத்தின் சிங்கம். மான மரியாதை தான் நமக்கு முக்கியம். எப்படி ஜெயிச்சது அவ்வளவுதான். என்ன பேரு இப்படி பேசுற? ஊர் மானம் வேற, ஏமானம் வேறயா? சும்மா கில்லி மாதிரி சொல்லி அடிப்போம்ல. இந்த வருஷம் வேப்பம்பட்டி மணின்னு ஒருத்தர் புதுசா களத்துல இறங்கி இருக்காரு. வேலைக்கு ஈடா ஓடக்கூடியவர். அதனால போட்டி ரொம்ப கடுமையா. முதல் பரிசு தேக்கு மர கட்டிலு, அதோட சேர்த்து இந்த சுழல் கோப்பை வழங்கப்பட. இந்த கட்லைய மாமா ஜெயிச்சதும் நான் பப்ளிக்கா மொத்த கொடுப்பேன். இதுல தான் எனக்கு மாமனுக்கு மதுராத்தி. அதுவும் பப்ளிக்காவா?
வைதகி இந்த முத்தகத்தனை ஏதோ சொல்லிக்கிறீங்க கன்னத்துல தானே கொடுக்க போற உதட்டல வாங்கடி போலாம் வாயில புள்ள பொழைச்சுக்கோ பந்தய வீரர்களா அப்பன் தானே மாமன் வேலுவுக்கு வேலுக்கு மாமாவா இல்ல வேல்டிக்கே மாமாவா போட புடிச்சிட்டு போட்டி ஆரம்பமா போகுது எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. ஒவ்வொரு சேர்ந்து வேலு பட்டையை கிளப்பிக்கிட்டு பட்டாசு மாதிரி வராரு அங்க பாருங்க அடடடடா அதுக்கு பின்னாடி வேப்பம்பட்டி மணி நல்லா ஆடி அசைக்கிறாருப்பா. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். முதல் பரிசு தேக்கு மர கட்டிலு, இரண்டாவது பரிசு கண்ணாடி வச்ச பீரோடு, மூணாவது பரிசு மிக்ஸி கிரைண்டரு, நாலாவது பரிசு பெரிய சொம்பு, அஞ்சாவது பரிசு சின்ன சொம்பு. முதலாவது நம்ம வேலு. அண்ணே எனக்கு ரெண்டாவது பரிசு கண்ணாடி வச்ச பீரோ தான் வேணும் ஆமாண்ணே என்னங்க இது பின்னாடி ஓடிட்டு இருக்கான் ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்கு முன்னாடி முன்னாடி என்னம்மா இப்படி பண்ணிட்ட ஊர் மானமே கப்பல் ஏறிடுமா வருஷம் வருஷம் என்ன ஊருக்காக ஓடி ஜெயிச்சுதானே இந்த கப்பலை வாங்கி கொடுத்தாரு இந்த வருஷம் எனக்காக ஓடட்டும் போட ஏதோ பிளான் பண்ணிருக்கேன் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஓகே 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 அண்ணே நாலாவது ஐட்டம் சீக்கிரம் ரெண்டாவது வா சீக்கிரம் 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 போடா கட்லி பச்சா வேலு நீயும் உன் தங்கச்சியை சேர்ந்து பண்ற ரவுஸ் தாங்க முடியலப்பா இப்படியே உங்க ரெண்டு பேத்தையும் விட்டா வர்ற திருவிழாவுல 10 ஊர் ஜனங்க மத்தியில ஊர் மானத்தையே வாங்கிடுவீங்க அதனால நீயும் உன் தங்கச்சியும் திருவிழா பக்கமே வரக்கூடாது இந்த நாட்டாமையோட திருப்பம் அதான் நாட்டாம தீர்ப்ப மாத்திராதே. ஆ